இன்று இந்திய அரசின் அறிவுரைப்படி, தமிழக அரசின் அறிவுரைப்படி நமது நாட்டின் அரசியலமைப்பு தினமாக கான்ஸ்டிடியூஷனல் டே ஆக கொண்டாடப்படுகிறது. இதற்கான உறுதிமொழியை முதலில் தமிழிலும் அடுத்தது ஆங்கிலத்திலும் நான் வாசிக்க என்னுடன் சத்தமாக வாசிக்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய அரசமைப்பு. இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும், அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய, பொருளியல், அரசியல், நீதி, எண்ணம், அதன் வெளியீடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாடு இவற்றில் தன்னுரிமை, சமுதாய படிநிலை, வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திடச் செய்யவும், அவர்கள் அனைவரிடையும் தனி மனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன் பிறப்புரிமையை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையவராய் நம்முடைய அரசமைப்பு பேரவையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளாகிய இன்று இங்கித நாள் இந்த அரசமைப்பை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். We, the people of India, having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic, and to secure to all its citizens justice, social, economics, and political liberty of thought, expression, belief, faith, and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and unit and integrity of the nation. In our Constituent Assembly, this 26th day of November 1949, do hereby adopt, enact, and give to ourselves this Constitution. Thank you.